मोदी जी ने 130वां कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल रखा, पूरा विपक्ष विरोध करने लगा। क्या है कॉन्स्टिट्यूशन बिल? कोई भी सीएम या प्रधानमंत्री अगर जेल जाता है तो उसके अपने पद से रेजिग्नेशन देना पड़ेगा, इस्तीफा देना पड़ेगा। இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது. சட்ட முன்வடிவு 1330 எடுத்து வைக்கப்பட்டது. அதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன. அந்த சட்டம் என்ன சொல்லுது? எந்த சிஎம்ஓ பிஎம்ஓ முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது. विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है ये बिल की? मैं आज कहने आया हूं, डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी 8-8 महीने तक जेल में रहे, इस्तीफा नहीं दिया। मुझे बताइए, जेल में रहकर सरकार चला सकते हैं क्या? அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் குதிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாதுன்னு. நான் நேரடியாக கேட்கிறேன், தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஒருவர் 8 மாதத்துக்கு மேலேயும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா? जरा जोर से बोलिए, जेल में रहकर सरकार चलानी चाहिए क्या? ஜெயில இருந்துகிட்டே ஆட்சி நடத்தணுமா? ये डीएमके वाले 130वें कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं। अरे स्टालिन बाबू, ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है, क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री हो, काले काम करने वाले मुख्यमंत्री हो। நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 130வது சட்ட முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு சொல்ல போறாருன்னா கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். நான் சொல்றேன், ஐயா, கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர், உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை. 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है। मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था। நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலிருந்து 25,000 பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था। நம்ம கூட்டணியான ஏஐடிஎம்கே 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है। வெறுமனே இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். एनडीए का एआईडीएमके के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है, तमिलनाडु के विकास का एक नया रास्ता है। என்டிஏ கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, அதிமுகவோட இருக்கிறது. தமிழ்நாட்டை மேன்மையடைய செய்ய, வளர்ச்சி அடைய செய்ய, தமிழ் மக்களை முன்னேற்றுவதற்கான கூட்டணி.